இப்போ நம்ம இயேசுவா ஸ்டோரிக்கு போயிடலாம். சரி, இயேசுவா இந்த உலகத்துல இந்த பூமியில வாழும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் செய்து காண்பித்தாரு. உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு வந்து எல்லா அற்புதங்களும் சொல்லல, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவா செஞ்ச அற்புதங்களை தான் அப்ப அண்ணா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த நாட்கள்ல தம்பி அப்படியே வந்தீங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனை இயேசுவா சுகமாக்குறாரு. சரிங்களா? அந்த கதையை தான் அண்ணா உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ இயேசுவா ஒரு மலையில போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஒரு மலைனா ஒரு மவுண்டன், சொல்லுங்க. மவுண்டன்ல மக்கள் உட்கார்ற மாதிரி புல்வெளி தரைகள்லாம் நிறைய இருக்குது மலையில. சரிங்களா? அந்த ஒரு மலையை தேர்ந்தெடுத்துட்டு இயேசுவா அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போறாரு. அப்போ இயேசுவா அந்த எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுவாங்களா, இயேசுவா பின்னாடி போயிட்டே இருப்பாங்களா. எதுக்காக இயேசுவா பின்னாடி போறாங்க சார் சொல்லுங்க? ஜனங்கள்லாம் இயேசுவா பின்னாடி எதுக்காக போறாங்க? யார் சொல்லுவா? இயேசுவா வந்துட்டாங்க அப்படின்னா இயேசுவா பின்னாடி போறாங்க அப்படின்னா எதுக்காக போறாங்க? இயேசுவா அற்புதங்கள் நிறைய செய்வாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல வார்த்தைகளை பேசுவார். சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும்போது அவங்களுடைய உள்ளத்துல இருதயத்துல என்ன கிடைக்குது அவங்களுக்கு? சொல்லுங்க, ஒரு ஆறுதல், ஒரு அமைதி, அற்புதம். அவங்க கவலை போகுது, துக்கம் போகுது, அவங்க மனசுல எவ்வளவு பாரங்கள் இருக்கும், குடும்பத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் இருக்குமா இல்லையா? அப்போ இயேசுப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுடைய உள்ளத்திற்குள் என்ன கிடைக்கும்? மெய்யாகவே ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இயேசுப்பா பின்னாடி போவாங்க. சரிங்களா? எத்தனை நாள் வேணாலும் இயேசுப்பாவுடைய வார்த்தையை கேட்கிறது ஜனங்கள்லாம் ஆயத்தத்தோடு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ இயேசுப்பா காலையில ஒரு 8 மணிக்கு என்ன பண்றாரு? அந்த மலையில ஏறி என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ண போறாரு. எத்தனை மணிக்கு? காலையில 8 மணிக்கு. அது இஸ்ரேல்ல உள்ள ஒரு மலை. சரிங்களா? ஆமா, இஸ்ரேல். ஓகே. அந்த மலையில இயேசுப்பா போய் பிரசங்கம் பண்ண போயிட்டாரு. ஜனங்கள்லாம் நிறைய தரங்களா போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5000 மேல இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மலைக்கு கீழே நிறைய வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்ல ஏற முடியாதுல்ல, ஏற முடியாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ இயேசுப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இயேசுப்பா பார்க்கறது காலையில இருந்து மலைக்கு கீழே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம டூரிஸ்ட்லாம் போறோம் இல்லையா? பெரிய பெரிய கொல்லிமலை, அந்த மலை, இந்த மலை எல்லாம் போவோமா இல்லையா? இப்போ நம்ம மேலும் நம்ம ஏறவே முடியாதுன்னா நடக்க முடிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? நடந்துருவாங்க. ஆனா ஏற முடியாது என்ன பண்ணுவாங்க? நீங்க போங்க, நாங்க கீழே இருக்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்களால முடியாது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துக்கணும் இல்லையா? நிறைய பேரால ஏற முடியாது, வியாதியால ஏற முடியாது, கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி கால் வலி உள்ளவங்க என்ன பண்ண முடியாது? மலையில ஏறி போக முடியாது. அப்போ நிறைய பேர் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? மலைக்கு கீழே தான், மலைக்கு அடிவாரத்துல தான் உட்காந்துருவாங்க. இப்போ அதே போல நிறைய பேர் முடியாத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மலை கீழே இருக்கிறாங்க. இயேசுப்பா காலையில 8 மணிக்கு போயிட்டாரு, கும்பலா அவர் போயிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல இந்த ஜனங்களால இயேசுப்பா பக்கத்துல போக முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இயேசுப்பா காலையில 8 மணிக்கு போனவரு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வராரு? சொல்லுங்க, 6 மணிக்கு வராரு. வர்ஷினி கரெக்டா சொல்லிருச்சு, ஜோர கேக்குதுங்க. 6 போனவரு 8 மணிக்கு போனவரு என்ன பண்ணாரு? சாயந்தரம் தான் அவர் என்ன பண்றாரு? மலையை விட்டு கீழே இறங்கி வராரு. அப்போ அது வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணிருந்தாங்க? இயேசுவோட வார்த்தையை ஆர்வத்தோட, சந்தோஷத்தோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு வாஞ்சியோட அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? அந்த மலைக்கு மேல இயேசுப்பா என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறத மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? அவர் பேசுனது எல்லாமே அதுல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்றான்? வீட்டுல போய் பைபிள் எடுத்துட்டு போய் படிச்சு பாருங்க. எல்லாமே சும்மா லட்டு மாதிரி வார்த்தைகள். என்ன எப்படி இருக்கும்? சாப்பிடுங்க. அவருடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் நமக்கு என்னது? சொல்லுங்க, உணவு. மதுரமான உணவு இயேசுப்பாவுடைய வசனங்கள். அதத்தான் என்ன பண்ணாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஜனங்கள்லாம் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை. அப்போ 8
மணிக்கு போனவரு காலையில எத்தனை மணிக்கு வராரு? சரி, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வராரு? 6 மணிக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே கீழே காத்துட்டு இருக்காங்கல்ல, யார் காத்துட்டு இருக்காங்க? நிறைய ஜனங்கள் காத்துட்டு இருக்காங்க. நடக்க முடியாதவங்க, போக முடியாதவங்க எல்லாமே. யாரை பார்க்கணும்ட்டு சொல்லுங்க, யாரை பார்க்கணும்ட்டு? இயேசுவை பார்க்கணும்ட்டு. சரிங்களா? அப்போ அந்த கூட்டத்திலேயே ஒரு குஷ்டரோகி, சொல்லுங்க, குஷ்டரோகி பிடித்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இயேசுவை பார்க்கணும், பேசணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆவலோடு ஏக்கத்தோடு இருந்துட்டு இருக்கான். அந்த குஷ்டரோகினா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? உடம்பு பூரா என்ன இருக்கும்? புண்ணா இருக்கும், சலம் ஒழுவிட்டு இருக்கும். சொல்லுங்க, சலம் ஒழுவிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பார்க்கவே ஒரு என்ன சொல்றது, ஒரு அருவருப்பா இருக்கும். சொல்லுங்க, அருவருப்பா இருக்கும். நம்ம ஒருத்தவங்க பார்க்கணும், குஷ்டரோகியை பார்க்கணும் அப்படின்னாக்க நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோம், டபக்குன்னு திரும்பிடுவோம். ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்களா? ரொம்ப அருவருப்பா இருப்பாங்க. பார்க்க கூட முடியாது, அவங்க பக்கத்துல போய் நிக்கவும் முடியாது. ஏன்? பேட் ஸ்மெல். சொல்லுங்க, மோசமான ஒரு வாடை அடிக்கும் அவங்க மேல. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வியாதியில அந்த அந்த குஷ்டரோகியானவர் இருந்துட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ யாருமே அவன் பக்கத்து போலன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் எத்தனை வருஷமா வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் தெரியல. ஆனா அவன் மட்டும் தனியா நிக்கிறான். எங்க நிக்கிறான்? ஜனக்கூட்டம் அவனை பார்க்கறதுக்கு தனியா நிக்கிறாங்க, இவன் தனியா நிக்கிறான். ஆனா யாரும் இயேசுவை பார்க்கணும்ட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கல. ஆனா என்ன பண்றான்? மத்தவங்க போறதுக்கு முன்னால என்ன பண்றான்? அந்த குஷ்டரோகி என்ன பண்றான்? இயேசுவை பார்த்த உடனே இறங்கி வரான்னு சொன்ன உடனே அவன் நேரா ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எடுத்து வச்சு இயேசுவை போய் நெருங்க ஆரம்பிச்சிட்டான். நெருங்க போய் அவன் என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்த உடனே அவன் பணிந்து கொண்டான். சொல்லுங்க, இயேசுவை அவன் பணிந்து கொண்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்? கர்த்தருடைய சமூகத்துல, இயேசுவுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வர்றோம், அவ ஆராதிக்க வர்றோம், துதிக்க வர்றோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். சொல்லுங்க, மனத்தாழ்மை வேண்டும். தாழ்மை குணம் உள்ளவங்களுக்கு தான் இயேசுப்பா கிருபை அளிக்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு நம்ம வசனம் இருக்கா இல்லையா? அது எதுல இருக்கு? 1 பேதுரு 5:5 இருக்கு. சரி, புரியுதா? அப்போ அந்த இடத்துல இவன் இயேசுப்பாட்ட வந்த உடனே என்ன பண்ணா? இயேசுப்பாவை பணிந்து கொண்டான். இப்ப நமக்கு என்ன வாழ்க்கையில என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும், பணிவு வேணும். கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுது நம்ம திமிராவோ தென்னாவட்டாவோ ஏனதானமோ நம்ம இருக்கவே கூடாது. பணிவா இருந்தோம், தாழ்மையா இருந்தோம், ஒழுங்கா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம் அப்படின்னாக்க இயேசுப்பா நம்மளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு என்ன தேவைகள் எதுவா இருந்தாலும் சந்திப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். சரிங்களா? ஜோர கைத்தட்டுங்க. அப்போ இயேசுப்பாவை அவன் பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டதும் இல்லாம அவன் இயேசுப்பாட்ட ஒரு காரியம் வைக்கிறான். என்ன பேசியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசுப்பாட்ட அவன் என்ன சொல்லியிருப்பான்? இயேசுப்பாவை வந்தான், உடனே பணிந்துக்கிட்டான். அப்போ அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுப்பா என்ன சொல்லியிருப்பாரு? எனக்கெல்லாம் சித்தம் இல்லடா, எனக்கெல்லாம் விருப்பமே இல்ல, நீ போ, நீ என்ன பாவம் செஞ்சியோ, என்ன கன்றாவி பண்ணியோ போய் சொல்ல அப்படின்னு இயேசுப்பா சொல்லியிருப்பாரா? சொல்லவே இல்ல. இவனுடைய தாழ்மையை பார்த்துட்டாரு. நினைச்சிட்டா இவன் தாழ்மை இல்லைன்னு இவன் கிட்ட தாழ்மை இல்லைன்னா இவன் எப்படி பேசிப்பான்? இயேசுப்பாட்ட, இயேசுப்பா நான் தான் வந்துட்டேன்ல, சுகமாக்குங்க, சுகமாக்குதான் உன் வேலை, நிறைய ஜனங்களுக்கு தான் பண்றீங்கல்ல, நான் தானே குஷ்டரோகில அவர் கஷ்டப்பட்டு இருக்கேன், சுகம் கொடுத்தாதான் என்னவா குறைஞ்சா போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா இயேசுப்பா என்ன பண்ணிருப்பாரு? போடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவன் அப்படி கேட்கல. இவன் இயேசுப்பாட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்? டோட்டல் சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆன உடனே அப்பதான் அதுவும் இல்லாம பணிஞ்சுக்கிட்டு இல்லாம உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பம் இருந்தா எனக்கு சித்தமாக்குங்க இயேசுப்பா அப்படின்னு தாழ்மையோட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். பார்த்தீங்களா? அந்த தாழ்மை ஜெபத்துக்கு மட்டும்தான் இயேசுப்பா உடனே என்ன பண்ணாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. சொல்லுங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்னு சொல்லி இயேசுப்பா என்ன பண்ணாரு? அவனை தொட்டாரு. சொல்லுங்க,
தொட்டார். ஏசப்பா தொடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம ஜெபத்துல ஏசப்பா எனக்கு தொடுங்க, எனக்கு சுகம் கொடுக்கணும், நம்ம அவளோட ஜெபத்துல கேட்கிறோம்ல. அவன் லிட்டரலா குஷ்டரோகி மேல ஏசப்பா தொட்டாரு பாருங்க. அவன் பக்கத்துல ஊர் ஜனங்கள் யாராவது நின்றுப்பாங்களா? ஏன்னா அவன் பக்கத்துல போனா என்ன அடிக்கும் சொல்லுங்க? கப்படிக்கும், பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஊர் ஜனங்கள் போனாங்களா? பக்கத்துல போய் அவனை தொட்டாங்களா? தொட்டாலே தீட்டு, தொட்டாலே அவன் வியாதி அவனுக்கு ஒட்டிக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மத்தியில ஏசப்பா என்ன பண்ணாரு? அவனை தொட்டு சொல்லுங்க, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்ன உடனே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. சொல்லுங்க, அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. இப்ப புரியுதுங்களா? அவன் எந்த அளவுக்கு அவன் ஏசப்பாவை பணிஞ்சு தாழ்மையோடு ஒரு விண்ணப்ப ஏறெடுத்தானோ அவனுக்கு அந்த தாழ்மையின்படியே அவனுக்கு என்ன கிடைத்தது? சுகம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? இனிமே தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். சொல்லுங்க, திமுறோட நடக்க கூடாது. சரிங்களா? நம்ம எந்த இடத்துல நம்ம அப்பா அம்மா கூட வீட்டுல இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு போறோம்ல அந்த சொந்தக்காரங்க வீட்டுல நம்ம தங்கினாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் சரி, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க, தாழ்மை, பணிவு. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க ஏசப்பா கண்டிப்பா நம்மள எப்படி என்னக்குவாரு? சொல்லுங்க, வெற்றியை கொடுப்பார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஓகே, இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சொல்லுங்க பாக்கலாம். தாழ்மையோட இருக்கணும். வெரி குட். அப்புறம் கீழ்ப்படியணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கதையின்படி கரெக்டா சொல்லணும். இப்போ அவனுக்கு வியாதி இருக்கு அப்படிங்கறத தாண்டி அவனுக்கு வியாதி இருக்கு, ஐயோ அவன் பக்கத்துக்கு போனா எனக்கு அந்த வியாதி ஒட்டிக்கும், ஐயோ கேஸ் ஸ்மெல் அடிக்குது இப்படின்னு நாம ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது? ஏசப்பாவோட பிள்ளைகளாகிய நாம மற்ற வியாதிக்காரங்களை ஒதுக்கவே கூடாது. நாம என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போய் பக்கத்துல போய் ஏசப்பா பத்தி சொல்லணும். ஏசப்பா நாமத்தினால அவர்களுக்கு நாம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? யாரெல்லாம் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். ஏசப்பாவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கின்ற நாம இந்த உதவிய, இந்த சேவையை கட்டாயம் நம்ம செய்யணும். யாரையும் நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது. வியாதி உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வியாதியிலிருந்து அவங்கள விடுதலை ஆகுறதுக்கு நாம ஏசப்பா கிட்ட நம்ம மன்றாடணும். சரிங்களா? இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க ஏசப்பா கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார். சரிங்களா? மற்ற ஜனங்கள் போல நாம இருக்கக்கூடாது. நாம தனித்துவமா இருக்கணும். ஏசப்பாவுடைய பிள்ளைகளா நம்ம காணப்படணும். சரிங்களா? ஓகே, ஜோரா கேட்டுட்டீங்க? கத்துக்கலாமா? என்ன வசனம் கத்துட்டோம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார். யோபு 5:9 சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார். யோபு 5:9 அப்படியே சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆராய்ந்து முடியாத